வணக்கம். இந்த காரில் தான் இப்படி வந்து ஃப்ரண்ட்லேயே இப்படி உட்காந்து பேச முடியும். 2020ல் இந்த மஹிந்திரா தார் எப்பொழுது மறு அறிமுகமானதோ அன்றைய தேதியிலிருந்தே 5 டோர்ஸ் கொண்ட தார், 5 கதவுகளை கொண்ட தார் எப்பொழுது வரும் என்ற கேள்வி பிறந்துவிட்டது. ஆஃப் ரோட் வீக்கில் அந்த தாரில் ஆன் ரோட் வீக்கிலுக்கான அம்சங்களும் சேர்ந்த பிறகு இது மக்களுக்கு இன்னும் அதிகமாக பிடிக்க ஆரம்பித்தது. அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெருடலாக இருந்தது. என்னப்பா இது, ஒரு செகண்ட் ரோக்கு போகணுனாலே இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சீட்டை மடக்கணும், நாம் ஒரு யோகா பண்ணி தான் வந்து ஆக்சுவலாக வந்து செகண்ட் ரோக்கே போக முடியுது, அப்படியே போனாலும் அந்த இடத்துல ரொம்ப நேரம் அதிகமாக பயணிக்க முடியல, இப்படி பல குறைகள் இருந்தது. அதே போலவே இந்த பூட் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்க, இதை அட்ரஸ் பண்ணக்கூடாதா? இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக இன்னும் மேம்பட்ட ஒரு 5 கதவுகளை கொண்ட 5 டோர் தார் வராதா என்ற ஒரு கேள்வி கடந்த 4 வருடங்களாகவே தார் ரசிகர்கள்கிட்ட இருந்துட்டு இருக்கு. தார் ரசிகர்களுடைய குரல் மஹிந்திராவுக்கு கேட்டு இருக்காதா? கடந்த 3.5 ஆண்டுகளாக 5 கதவுகளை கொண்ட தாரை வடிவமைக்கிறத அவங்க கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. ஏற்கனவே இந்த தாருக்கும் இந்த தார் ராக்ஸ்க்கும் அப்படின்னா பெரிய வித்தியாசம், எக்ஸ்ட்ராவா 2 டோர் சேர்ந்துருக்கு அப்படிதானே சொல்லிட முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தயாரிக்கப்படுகிற பிளாட்ஃபார்மில் அதுவே முற்றிலும் புதியது. என்ன புதியது? ஏற்கனவே ஸ்கார்பியோன் இந்த பிளாட்ஃபார்மில் தானே தயாரிக்கப்படுது அப்படின்னு கேட்கக்கூடும். ஆனால் இதுக்கு மஹிந்திரா சொல்லக்கூடிய பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈவன் ஸ்கார்பியோ தயாரிக்கப்படுகின்ற அந்த எம் கிளைட் என்ற பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடையாது, இது மேம்படுத்தப்பட்ட எம் கிளைட் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் தான் இந்த தார் ராக்ஸை நாங்கள் தயாரிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நிறைய காரணங்கள் அதுக்கு சொல்கிறாங்க. இந்த தாருக்கு ஒரு பேர் வைக்கல ஒரு பெரிய வந்து ஒரு வீட்டில் குழந்தை பிறந்ததுன்னா நான் தான் பேர் வைப்பேன், நீ தான் பேர் வைப்பேன்னு தாத்தா பாட்டி மாமா எல்லாரும் வந்து ஒரு ஆர்வமாக ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. அதே போல தான் இந்த 5 டோர் கொண்ட தாருக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் வச்சுட்டே இருந்தாங்க. அப்படி வைக்கப்பட்ட பல பேர்களில் ஒரு பேரை இப்போ மஹிந்திரா தேர்ந்தெடுத்து இது ராக்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. உண்மையாலுமே இது ராக்ஸ், இஸ் இட் ராக்கிங்? அதுதான் பார்க்க போறோம். இந்த தார் ராக்ஸ் என்பது ஏற்கனவே இந்த தாரை விடவும் ஏறக்குறைய 400-450 mm அளவுக்கு நீளமானது. அகலத்திலையும் ஒரு கணிசமான அளவுக்கு இது வந்து அகலமாகவும் ஆயிருக்கு, உயரத்திலையும் இன்னும் கணிசமான அளவுக்கு உயர்ந்திருக்கு. தாருக்கே உரிய மிரட்டலான தோற்றம் இந்த தார் ராக்ஸ்லையும் இருக்கு. அப்படின்னு என்ன மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த கிரில் தான் முக்கியமான மாற்றம். ஏற்கனவே இந்த கிரில்ல வெர்டிக்கல் ஸ்லாட்ஸ் இருந்தது. அந்த வெர்டிக்கல் ஸ்லாட்ஸ்க்கு பதிலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இது போல் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஒரு செவ்வக வடிவத்தில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மஹிந்திரா வந்து 6 பேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஜான் அப்ரஹாமை கூப்பிட்டு வந்து இந்த காரை வந்து அன்வீல் பண்ணி வச்சாங்க. இந்த எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் பண்ணது வந்து புதுசு. ஆங்கில எழுத்தான சி ஷேப் இருக்குல்ல, இந்த டிஆர்எல் இருக்குல்ல, இதுவும் எல்இடி தான். அது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய இந்த டர்ன் இண்டிகேட்டர் இருந்தாலும் சரி, இந்த ஃபாக் லேம்ப் இருந்தாலும் சரி, எல்லாமே இப்போது எல்இடியாக மாறி இருக்கு. தாரினுடைய டிஎன்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹிஞ்சஸ், இங்கே இருக்கக்கூடிய இது மாதிரியான ஒரு செட்டப்பெல்லாம் இருக்குல்ல, இந்த செட்டப்பெல்லாம் அப்படியே இங்கேயே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த காருக்கு ஒரு முரட்டுத்தனமான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. டாப் அண்ட் வேரியன்ட் இருந்தாலும் இங்கே வந்து ஒரு 19 inch வீல் கொடுத்துருக்காங்க. பட் இதுவே வந்து லெசர் வேரியண்ட்டாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், விலை குறைந்த வேரியன்ட்ஸாக இருந்ததுன்னா ஈவன் 18 கூட இருக்குது. மனிதர்களுக்கு எப்படி மசில்ஸோ அதே போல தான் தாருக்கு. பொதுவாக இந்த வீலை சுற்றி இருக்கக்கூடிய வீல் ஆர்ச்சஸ் இருக்குல்ல, இந்த வீல் ஆர்ச் வந்து முதல்ல வந்து ஒரு வட்ட வடிவில் இருந்தது, இப்போ செவ்வக வடிவில் இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் இருக்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப மீட்டியாகவும் ரொம்ப வந்து கம்பீரமாகவும் இருக்குது. இந்த கம்பீரம் என்பது இந்த காரினுடைய முழுவதுமே தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போது இந்த இடத்துல பார்த்தோன்னு வச்சுங்களேன், நீங்கள் தார் அப்படின்னு ஒரு லட்சணை இருக்கிறத பார்க்குறோம். பல இடங்கள் இங்கே தார் என்ற ஒரு லட்சணையை எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து இந்த சைட் ஸ்டெப் என்பது. இந்த சைட் ஸ்டெப் என்பது வந்து நம்ம காருக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், ஏறக்குறைய இந்த ஹிஞ்சஸ் இருக்குல்ல, இந்த ஹிஞ்சஸ்ன்றது வந்து தாரினுடைய ஒரு அடையாளம் மாதிரி. அதனால தான் இது வந்து மற்ற கார்கள்லாம் இந்த ஹிஞ்சஸ் வந்து வெளிப்புறமாக காட்ட மாட்டாங்க, அது இருக்கிறதே தெரியாமல் இருக்கும். ஆனால் தாரை பொறுத்த மட்டும் இந்த ஹிஞ்சஸ் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா போனட்லேயும் இருக்கும், இந்த இடத்துலையும் இருக்கும், பல இடங்களையும் பார்த்தீங்கன்னா ஹிஞ்சஸ் வந்து வெளிப்புறமாகவே பட்டவர்தனமாக தெரியும். இந்த டோர் ஹேண்டில் பார்க்குறீங்க, இந்த டோர் ஹேண்டில் வந்து கன்வென்ஷனலான டோர் ஹேண்டில் தான், ஒரு கருப்பு வண்ணத்திலேயே கொடுத்துருக்காங்க. இந்த பகுதி வரையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏற்கனவே தார் இருந்தது இல்லை, ஏறக்குறைய அதே மாதிரி தான் இந்த இடம் மட்டும். ஆனால் இதற்கு பிறகு தான் ஒரு புதிய தார் 5 டோர் தாரே ஆரம்பிக்குது. என்னப்பா கூட 2 டோர் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிங்கன்னா டோரே காணாமன்னு கேட்காதீங்க. ஏன்னா இங்கே டோர் ஹேண்டில் இங்கே இல்லை, இப்போ இங்கே இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஆடான இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. பல கார்களில் இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த காருக்கு இந்த இடத்துல டோர் ஹேண்டில் போனதுக்கு ஒரு டிசைனில் ஒரு தேவையும் இருந்தது. அந்த டிசைன் தேவையை பூர்த்தி செய்வதற்காக தான் இங்கே இருக்க வேண்டிய இந்த டோர் ஹேண்டில் என்பது இப்போது இங்கே போயிருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்கே பிளாக் கலராக இருக்கக்கூடிய டோர் ஹேண்டில் இந்த இடத்துல பாடி கலராகவே இருக்குது. இதனுடைய பின்புற தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாறலை. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த டெயில் லைட் வந்து எல்இடியாக மாறி இருக்குது. இப்போ இது சி ஷேப்பில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து பிரேக் அடித்தோம்னா இது ஆக்சுவலாக இ ஷேப்பாக மாறிடுது.
ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு இரவு நேரங்களில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு ஸ்பேர் வீலை இங்கே மாட்டியிருக்காங்களே, இது இதே பெரிய வெயிட் ஆச்சே, இது எப்படி நம்ம திறக்கிறது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கவலை இருக்குல்ல. அந்த கவலை எந்த அளவுக்கு உண்மை இல்லை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையில் மட்டும் இல்லை, ஒரே விரலாலே திறக்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப சுலபமாக தான் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். ஸோ எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஏறக்குறைய 644 லிட்டர் அளவுக்கு இப்போ ஸ்பேஸ் இருக்குது. ஏற்கனவே இந்த தாரில் நமக்கு இருந்த குறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பெட்டி கூட வைக்க முடியலையன்றது தான். ஆனால் இப்போ 644 லிட்டர்ஸ்ன்றது அதனுடைய கொள்ளளவாக மாறி இருக்கிறது. ஸோ 644ன்றது ஏறக்குறைய இந்த ரூஃப் மட்டும் ஒரு பொருள் எடுக்கினா தான் வந்து 644. டிரைவருக்கு வந்து ரேடியோ மிரர் அப்ஸ்ட்ரக்ட் ஆகாமல் எல்லா காட்சியிலும் இங்கே தெரியணும். ஸோ அதனால் இது மட்டும் தான் நம்ம பொருள் அடுக்க முடியும். அப்படின்னு பார்த்தாலும் கூட 447 லிட்டர் அளவுக்கு இந்த டிக்கியில் பொருட்களை அடுக்க முடியும். இந்த 644 பத்தாது, எனக்கு இன்னும் அதிகமாக ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா இதை வந்து 60-40 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எந்த சீட்டை நம்ம மடக்கணுமோ அதை நம்ம மடக்கி கொள்ள முடியும். இந்த தாரை பொறுத்த மட்டும் வெளிப்புற கவர்ச்சி என்பது ரொம்ப அழகாக இருக்குது. சரி, இப்போது தொடர்ந்து இதோட நம்ம பயணிக்கிறோம்னா நமக்கு இதில் உள்ளே இருக்க விஷயம் நம்மளை கவருதா இல்லையா பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே ஒரு சைட் ஸ்டெப் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக இங்கே ஏறி வர முடியுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கதவு வந்து 90 டிகிரியில் திறக்குதுன்னு சொல்ல முடியல, பட் இருந்தாலும் போதுமான அளவுக்கு இது திறக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த டிரைவர் சீட்டு சரி, டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட்டு சரி, ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக வென்டிலேட்டட் சீட்ஸு, குளிர்ந்த காற்று வரும். ஸோ அதற்கான விசைகள் இங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த டிரைவர் சீட் இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலாக 6-way அட்ஜஸ்டபிள் சீட்டு, இட்ஸ் அ பவர்ட் சீட் இது. ஸோ அந்த வகையில் இது ரொம்ப நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னே அப்படின்னு சொல்ல முடியும். இந்த டேஷ்போர்ட் பொறுத்த மட்டும் நம்ம கவரக்கூடிய முதல் விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 10.25 இன்ச்சஸில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளோட்டிங் ஸ்க்ரீன் தான். இங்கே இருக்கக்கூடிய இந்த டிசைன் இருக்குல்ல, இந்த இதனுடைய டிசைன் இன்டர்ஃபேஸ் இது எல்லாமே நம்ம ஏற்கனவே 700 பார்த்தது தான், ஸ்கார்பியோ எண்ணில் பார்த்தது தான். ஸோ அதனுடைய நீட்சி தான் இது. பட் அந்த அளவுக்கு இது பெருசாக இல்லை, பட் ஆனால் ஏற்கனவே இருந்ததை விட ரொம்ப பெருசாக இருக்குது. 10.25 இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குல்ல, இதுவும் இப்போ 10.25 இன்ச்சஸாக மட்டும் இல்லை, இது முழுக்க இப்போ டிஜிட்டலாகவே மாறி இருக்கிறத பார்க்குறோம். பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணே ஒன்று பார்த்தா கலராக மாறுதுன்ற மாதிரி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வண்ணத்தில் இங்கே இருக்கக்கூடிய உள்ளலங்காரத்தை பார்த்தா நம்ம கண் கலராக மாறுது என்னன்னு தெரியல, பட் ப்ளீஸிங்காக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஹேண்டிலாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற கிராப் ஹேண்டில் பாருங்கள், ஸோ இங்கே இருக்கிற டோர் ஹேண்டில் பாருங்கள், எல்லாமே ரொம்ப மீட்டியாக ரொம்ப தடிமனாக பிடிப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய வந்து ஒரு பைல்வான் மாதிரி இருக்குது. இந்த டேஷ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நிறைய சாஃப்ட் டச் மெட்டீரியல்லாம் பார்க்க முடியுது. சாஃப்ட் டச் மட்டும் கிடையாது, இந்த ஸ்டிச் கூட நல்லா இருக்குது. இந்த ஏசி வெண்டோட டிசைன் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக டியூயல் ஜோன் ஏசி, இதுவும் ரொம்ப நல்ல விஷயம்தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பட்டன் பற்றி நம்ம ஏற்கனவே பேசணும். ஒரு ரக்கடான ஒரு தோற்றத்தை இந்த விசைகள் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். 65 வாட் திறன் கொண்ட இங்கே சி டைப் போர்ட் ஒன்று இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் கிடையாது, இங்கே ஒரு ஒயர்லெஸ் சார்ஜரும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இதுவே வந்து 4x4 இருந்தால் ஸோ 4x4க்கான லிவர் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. இது ஹை அண்ட் மாடல்னால ஒரு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு ஃபெசிலிட்டி இருக்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். சாகசங்களை விரும்புகிறவங்க இசையும் விரும்புவாங்க. ஸோ அதனால் இங்கே 9 ஸ்பீக்கர்கள், இந்த ஹார்மோன் கார்டன் ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அதாவது இந்த செக்மெண்ட்லேயே இந்த சன்ரூஃப் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சன்ரூஃப் எப்படி இருக்குது? ஸோ இங்கே சைட் ஸ்டெப் இருக்கிறதுனால ஈஸியாக ஏறி வர முடியுது. இந்த காரினுடைய நீளமும் சரி, இந்த காரினுடைய வீல் பேஸ் சரி, ரெண்டுமே அதிகமாக இருக்குது. ஏறக்குறைய ஒரு 450 mm அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா அந்த 450 mmன்றது எங்கே இருக்குது? இந்த ஃப்ரண்ட் ரோவில் இருக்கா, இல்லை செகண்ட் ரோவில் இருக்கா, இல்லை இந்த பூட்டில் இருக்கா? ஸோ இந்த 3 விஷயம்தான். இந்த 3 விஷயத்தையுமே நான் பார்த்தீங்கன்னா கூட இந்த 3 விஷயத்தையுமே ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 450 mm என்பது இந்த ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, பூட், இந்த 3 இடங்கள்லையுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே ரொம்ப ஸ்பேஷியஸாக இந்த கார் இருக்கிறதுக்கு தெரியறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விண்டோஸ் தான். இந்த விண்டோஸ் வந்து ரொம்ப வர்டிக்கலாகவும் ரொம்ப செங்குத்தாகவும் இருக்குது. ஸோ அதனால் ரோடு நல்லா தெரியுது. நான் வந்து 172 சென்டிமீட்டர் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி கொண்டவர் கூட, இன்ஃபேக்ட் ஜான் அப்ரஹாம் உட்காந்து பார்த்தாரு. ஸோ அவருக்கே வந்து இடிக்கலை, ஏன்னா அவர் 6 அடிக்கு மேலே அவர். ஸோ இங்கே நல்ல லெக் ரூம் இருக்குது, நல்ல ஷோல்டர் ரூம் இருக்குது, ஈவன் லம்பர் சப்போர்ட் கூட நல்லா இருக்குது. ஆனால் இந்த இடத்துல தை சப்போர்ட் தான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கலான்னு தோணுது. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹெட் ரெஸ்ட் இருக்குல்ல, இது அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் இது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர் அவருக்கு வந்து ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இந்த தாரில் பல ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணால் தான் உள்ளே வர முடியும். ஆனால் இப்போ அது மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம இந்த டோர் வந்து அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நல்லாவே ஒரு 90 டிகிரி அளவுக்கு திறக்குது. ஸோ ஈஸியாக உள்ளே வர முடியுது. இந்த இடத்துல டனலும் இல்லை. ஸோ அதுவும் இன்னொரு கூடுதல் வசதி. இந்த இடத்துல ஏசி வெண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இங்கே உட்காந்துருக்கவங்களுடைய வசதிக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன போர்ட்டு ஒன்று, ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே நாம் பார்க்குறது நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட இன்ஜின் தான்.
ஏற்கனவே இந்த தாரில் என்ன இன்ஜின் இருந்ததோ அதே இன்ஜின் தான் இங்கே. பெட்ரோலாக இருந்தாலும் சரி, டீசலாக இருந்தாலும் சரி, அதே இன்ஜின் தான். ஆனால் இந்த 2 இன்ஜினுடைய செயல்பாடுகளும் நிறைய வந்து மேம்பட்டு இருக்குது. அதாவது இந்த காரை இயக்குவது என்பது இந்த D22 எம்ஹாக் இன்ஜின் தான். இது வந்து 172 பிஹெச்பி அளவுக்கு சக்தியையும் 370 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்துது. ஏற்கனவே காரில் வெளிப்படுத்திய சக்தியை விடவும் டார்க்கை விடவும் இந்த காரில் இந்த இன்ஜின், இதே இன்ஜின் அதிகமாக வெளிப்படுத்துதுன்னா அதற்கு முக்கியமான காரணம் இந்த இன்ஜினில் அவங்க நிறைய வேலை செஞ்சுருக்காங்கன்றது தான். பெட்ரோல் வேரியன்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தாரில் இருக்கக்கூடிய அதே TGDI எம் ஸ்டாலின் இன்ஜின் தான் இங்கேயும் இருக்குது. இது வந்து 172 பிஹெச்பி அளவுக்கு சக்தியையும் ஒரு 380 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடியது. மஹிந்திரா தார் ராக்ஸ் இதற்கான கீ இப்போ நம்மகிட்ட இருக்குது. ஸோ இது ஓட்டுவதற்கு எப்படி இருக்கிறது பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த காரினுடைய ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குன்னு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த ப்ரெசன்டேஷன் நடந்தது இல்லையா, இந்த ப்ரெசன்டேஷனில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எம்கிளைடுன்ற ஒரு பிளாட்ஃபார்மில் தான் உருவாக்கியிருக்கோம். ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப மேம்பாட்டினால யூ வில் நாட் ஃபீல் லைக் ரைடிங், யூ வில் ஃபீல் லைக் கிளைடிங் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் அவள் பார்க்குறோம். இன்ஃபேக்ட் அவள் முதல்ல இப்போ தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இடம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு மலைப்பாதை. இந்த மலைப்பாதை வந்து நிறைய குண்டும் குழியுமா இருக்குது. ஏறக்குறைய வந்து குழுக்கள்னா குழுக்கள், அப்படி ஒரு குழுக்கள். இந்த சாலையில் இந்த ரைட் எப்படி இருக்குது அதான் பார்க்குறோம். ஜிப் ஜூம் அப்படின்ட்டு 2 டிரைவ் மோட்ஸ் இருக்குது. ஹைவேஸில் போகும்போது இந்த ஜூம் மோட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவே சிட்டின்னா இந்த ஜிப் மோட் வந்து சரியாக இருக்கும். இந்த கார் எப்படி வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு நமக்கு தெரியும். இது வந்து பாடி ஆன் ஃப்ரேம் என்ற முறையில் இதை நம்ம உருவாக்கியிருக்காங்க. ஒரு பொதுவான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பாடி ஆன் ஃப்ரேம் சேஷி சரியா இல்லை மோனோகாக் சேஷி வந்து சரியா அப்படின்னு ஒரு விவாதம் வச்சான்னு வச்சுங்களேன். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மோனோகாக் தான் வந்து பெஸ்ட்டு. மோனோகாக்னா உதாரணத்துக்கு இந்த மஹிந்திரா XUV 700 இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மோனோகாக். ஸோ அதில் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த மஹிந்திரா தார் ராக்ஸ் இருக்குல்ல, இது பாடி ஆன் ஃப்ரேமில் தயாரிக்கப்பட்ட ஒரு வாகனம் தான். பட் இருந்தாலும் கூட இது மஹிந்திரா XUV 700 எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹேண்ட்லிங்கில் வந்து சஸ்பென்ஷனை அப்சர்வ் பண்ணுறதுல செயல்படுமோ அதே போல் செயல்படுறதை நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானம் தான். என்ன விஞ்ஞானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்கிளைடோடைய முக்கியமான தாரக மந்திரமே லைட் வெயிட் ஹை ஸ்டிஃப்னஸ் என்பது தான். உதாரணத்துக்கு இந்த ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த எடை இருக்குல்ல, இந்த எடை அதாவது மாஸ்ன்னு சொல்கிறதா ஒன்று சரியாக இருக்கும், அதை 18% குறைத்து இருக்கிறார்கள். அதே சமயத்தில் ஸ்டிஃப்னஸ் இருக்குல்ல, எந்தெந்த வகையில் எல்லாம் இங்கே பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியலுடைய உறுதித்தன்மையை ஒன்று ஸ்டிஃப் ஆக்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்டிஃப் ஆக்கியிருக்காங்க. எல்லா விதமான ஒரு அதிர்வுகளையும் குண்டும் குழியுமே உள்வாங்கிட்டு ஸ்டடியாக போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லை, ஒரு ஹை ஸ்பீடாக இருந்தாலும் சரி, ஒரு கார்னரிங்காக இருந்தாலும் சரி, இது வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப லாவகமாக, எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கும் வகையில் செயல்படுதுன்னா அதற்கு இந்த லைட் வெயிட் ஹை ஸ்டிஃப்னஸ் ஒரு முக்கியமான காரணம். இந்த ஹை ஸ்டிஃப்னஸ் என்பது இந்த காருடைய சேஃப்டிக்கு ஒரு முக்கியமான உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனுடைய இன்ஜின் பவர்ஃபுல்லாக இருந்தால் பத்தாது. ஸோ இந்த இன்ஜினோட இயங்குவதற்கு இந்த கியர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய இந்த 6 ஸ்பீட் ஐசின் கியர் பாக்ஸ் ஏற்கனவே மஹிந்திரா வாகனங்கள் நாம் பார்த்தது தான். எந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இயங்கும்ன்ற நம்ம ஏற்கனவே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே அளவுக்கு ஸ்மூத்தாக இந்த இடத்துலையும் இயங்குறத நம்ம பார்க்குறோம். அடுத்து என்னுடைய ஸ்டேரிங். இந்த ஸ்டேரிங் என்பது நீங்கள் பார்க்குற மாதிரியே நம்ம சீட்டில் பார்க்கக்கூடிய அதே லெதரைட் மெட்டீரியலில் இந்த ஸ்டியரிங்க்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி மீட்டி, ரொம்ப ஒல்லியாலாம் இல்லை. இந்த 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் என்பது நாம் ஏற்கனவே வந்து 700 அப்புறம் இந்த ஸ்கார்பியோ Nல இதெல்லாம் பார்த்தது தான். ஸோ எப்படி செயல்படுதுன்றதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது நம்ம ஏற்கனவே இந்த தார் இருக்குல்ல, அதுலேருந்து வந்து ஒரு ஹைட்ராலிக் ஸ்டியரிங் வீல் தான். ஆனால் இப்போ வந்து இந்த ஸ்கார்பியோலேருந்து 700 எடுத்ததுனால இது வந்து இப்போ எலக்ட்ரானிக் ஸ்டியரிங் வீலாகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்டியரிங் வீல் எப்படி செயல்படுதுன்னா பார்த்துட்ருக்கோம். இதை லேன் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஃபீட்பேக் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டியரிங் ரெஸ்பான்ஸ்ன்றது ரொம்ப நல்லா இருக்கிறத இங்கே நம்ம பார்க்க முடியுது. ஸோ எவ்வளவுதான் வேகமாக போயிட்டு நம்ம திரும்பினாலும் நம்ம திரும்புறது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக திரும்ப முடியுது. ஸோ இதற்கெல்லாம் இந்த ஸ்டியரிங் வீல் வந்து ஒரு பக்கபலமாக இருக்குன்னு சொல்லலாம். இதோடைய பவர் எப்படி இருக்குன்றதான் பார்க்குறோம். இப்போ நாம் இந்த வண்டியை எடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிராஃபிக் ஜாம். ஸோ இந்த டிராஃபிக் ஜாமில் தான் இந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்தோம். ரொம்ப நெருக்கடியாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் எந்த விதமான சூழலும் நமக்கு தெரியல. எந்த அளவுக்கு நமக்கு சக்தி வேண்டுமோ அந்த அளவுக்கு சக்தியை நாம் கேட்கும் பொழுதெல்லாம் இந்த கார் வெளிப்படுத்தியதை நாம் பார்க்குறோம். ஸோ நமக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச் வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு ஆஃப் பெடல் கூட ஒன்றும் நான் பண்ணலை. ஆனால்
அந்த அளவுக்கு இங்கே சக்தி வெளிப்பட்டு நம்மை கொண்டு செலுத்துறதை நம்ம பார்க்குறோம். இந்த அதிரப்பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த மலைப்பாதை இருக்குல்ல, பெரிய மலையெல்லாம் கிடையாது, சாதாரணமான மலை தான். இருந்தாலும் பாதைகள் வந்து ரொம்ப ஆக்சுவலாக நெளிவு சுழிவோடு வளைந்து நெளிந்து செல்றதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்படி வளைந்து நெளிந்தாலும் கூட இந்த கார் வந்து ரொம்ப ஸ்டடியாக போகுது, எந்த பாடி ரோடு இல்லாமல் போகுதுன்னா என்னுடைய ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி என்னுடைய பாடியினுடைய சஸ்பென்ஷனும் அந்த ஸ்டிஃப்னஸ் போன்ற பல விஷயங்கள் நமக்கு இங்கே உதவி செய்கிறத நம்ம பார்க்குறோம். அதே அளவுக்கு இந்த ஸ்டியரிங்கும் நமக்கு உறுதுணையாக இருக்குது. ஸோ அதனால தான் எந்த ஒரு பாடி ரோடும் இல்லாமல் இத்தனை வளைவுகளும் இத்தனை நெளிவுகளும் இருந்தாலும் கூட, என்னதான் வேகமாக சென்றாலும் கூட இந்த கார் வந்து எந்த விதமான ஒரு பாடி ரோடும் இல்லாமல் ரொம்ப சேஃபாக போகிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸையும் கொடுக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இது ஆக்சுவலாக டிரைவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் ரோடுக்கும் சரியான கார், ஆஃப் ரோடுக்கும் சரியான கார். மஹிந்திரா வெஹிக்கிள்ஸ் பொறுத்த மட்டும் சேஃப்டியை பற்றி நம்ம எந்த விதமான ஒரு சந்தேகமும் நம்ம வச்சுக்க வேண்டியதில்லை. சர்வதேச அளவில் தர முத்திரை பெற்றவை அதெல்லாம். இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நேரடியாகவே நம்ம பல கார்களில் மஹிந்திரா கார்களை பார்த்துருக்கோம். எந்த அளவுக்கு இந்த காரோடைய உருவாக்கத்தில் ஹை ஸ்டென்சில் ஸ்டீல் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அட்வான்ஸ்டு ஹை ஸ்டென்சில் ஸ்டீல் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு, இதில் லோட் பாத்துன்றதை எப்படி வந்து இவங்க வரையறுக்கிறாங்க, இதெல்லாமே நம்ம நிறைய பழைய வீடியோக்களில் நாம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் கூட மேண்டேட்டியாகவும் சில விஷயங்கள் வேணும், அது எல்லாத்தையுமே எல்லா பாக்ஸுமே இவங்க டிக் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. இந்த 3 பாயிண்ட் சீட் பெல்ட் இருக்குல்ல, இதுவும் வந்து இந்த ராக்ஸில் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது இல்லாமல் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுங்களேன், இல்லை வெஹிக்கிள் டைனமிக் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இங்கே டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது, 360 டிகிரி கேமரா இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பாதுகாப்பு அம்சம் தான். எல்லாத்துக்கும் மேலே இதில் அடாஸ் லெவல் 2 ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. தார் ராக்ஸோடைய ஹை அண்ட் வேரியன்ஸ்க்கு கனெக்டட் கார் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது மஹிந்திராவுக்கே கூறிய அட்ரினாக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸமர்லேருந்து ஆரம்பித்து ரிமோட் வெஹிக்கிள் கண்ட்ரோல்ஸ், இந்த வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் மானிட்டரிங்னு பல விஷயங்கள் நம்ம வழக்கம் போல் இங்கே செய்து கொள்ள முடியும். என்னுடைய பெட்ரோல் வேரியண்ட்டுடைய, அதாவது பேசிக் பெட்ரோல் வேரியண்ட்டோட விலை 13 லட்சத்தில் ஆரம்பிச்சதுன்னா, என்னுடைய பேசிக் டீசல் வேரியண்ட்டோடைய விலை 14 லட்சத்தில் ஆரம்பிச்சது. 3 டோர் தாரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னுடைய விலை வந்து ஏறக்குறைய சுமார் 1.5 லட்சத்துக்கு மேலே அதிகமாகவே இருந்தது. ஆனால் ஒரு பேசிக் மாடலுக்கே எல்இடி லைட்ஸ், டியூயல் டோன் எக்ஸ்டீரியர், 18 இன்ச்சு ஸ்டீல் வீல், 10.25 இன்ச்சஸ் கிட்ட ஸ்க்ரீன், புஷ் பட்டன் ஸ்டார்ட், டிரைவர் சீட்டுக்கே ஹைட் அட்ஜஸ்ட், 60/40 ஸ்பிளிட் சீட்ஸ், ரியர் ஏசி வெண்ட், இப்படி இவங்க நிறைய வசதிகளை பேஸ் மாடல்லே கொடுத்ததுனால் இந்த விலையேற்றம் பெரிதாக கண்களை உறுத்தவில்லை. பேஸ் வேரியண்ட்டை தாண்டி MX3, MX5, AX3L, AX5L, ஏன் AX7L டாப் வேரியண்ட் கூட இருக்குது. அதனோட விலை 19 லட்சம். மஹிந்திரா தார் ராக்ஸ் இஸ் இட் ராக்கிங்? இதை வாங்கலாமா? நம்ம என்ன சொல்ல போறோம்னு கேட்கறதுக்காக யாரும் வந்து காத்துட்டே கிடையாது. ஏற்கனவே நிறைய பேர் வந்து இதுக்கு புக் பண்ணியாச்சு. ஏன்னா அவங்கலாம் வந்து டையாட் தார் ரசிகர்கள். அவங்க இதுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்ப்பை இந்த வண்டி பூர்த்தி பண்ணியிருக்கா, அது மட்டும் தான் நம்ம சொல்ல போறோம். நிச்சயமா பூர்த்தி செய்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ரியர் சீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரியர் சீட்ஸ் வந்து இப்போ நிறைய இடம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, பூட் ஸ்பேஸ் இல்லைன்னு ஒரு குறை இருந்தது. இந்த பூட் சீட்ஸ் வந்து இப்போ நிறைய பொருட்களை அடுக்குவதற்கான வசதி அங்கே ஏற்படுத்தியிருக்கு. மூன்றாவதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் சீட்டில் கூட இப்போ ஸ்பேஸ் இருக்குல்ல, நிறைய மேம்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸ்டேரிங் என்றதில் நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு அப்சர்வேஷன் இருந்தது, அதுலேயும் அவங்க நீக்கியிருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிறது எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் வேலையே கொடுத்துருக்காங்க. அனலாக இருந்த என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இப்போ முழுக்க டிஜிட்டலாக மாறி இருக்கு. அதே மாதிரி டச் ஸ்க்ரீன் வந்து 10.2 இன்ச்சா வளர்ந்துருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய வசதிகள் கூட்டியிருக்காங்க. அடாஸ் லெவல் 2 சேஃப்டியில் இந்த கார் வந்து ஏற்கனவே 5 லட்சத்துக்குலாம் வாங்கிய கார் தான். ஸோ அதனால அதற்கான அத்தனை அட்ரிபியூட்ஸ் இந்த காரில் இருக்கு. ஆக நிறைவாக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, தார் ரசிகர்கள் இத்தனை ஆண்டுகளாக காத்திருந்தது வீண் போகவில்லை. நன்றி, வணக்கம். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.